திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என திட்டமிட்ட போதே அதிமுக தனது சுயத்தை இழந்துவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேள்வி எழுப்பியதற்காக தொடங்கப்பட்ட அதிமுகவில் தற்போது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்ற நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கான காரணத்தை தொண்டர்கள் வரை உணர்ந்துள்ளனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை என குற்றம் சாட்டினார். குடும்பத்தார் மற்றும் பணம் கொடுப்பவர்களின் பேச்சை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி கேட்பதாக அவர் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் திருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர், அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம். ஒவ்வொரு தொண்டனுடைய இரத்தத்திலும் திமுகவினுடைய எதிர்ப்பு ஊட்டி ஊட்டி வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள். அப்படிப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவோடு இணைந்து முதலமைச்சராக வேண்டும் என்று நினைத்த போதே அதிமுக தன்னுடைய அந்த வார்த்தையை சொல்வதற்கு கூட எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்கிறது.